நின்னா ஒரே வீட்டில் உயிர் போயிருக்கு. இப்படி ஓடி மூச்சு வாங்கி சாகணும்னு ஆசைப்பட்ற. ஊருக்குள்ளே துரப்பாண்டினா கூலிக்காரன்லேருந்து பணக்கார வரைக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கணும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், நான் பணத்துக்காக கொலை பண்ணுற கூலி படன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டே அவனும் உயிராக இருந்ததில்லை. இப்போ உனக்கு அதே நிலமை தான். அழகான குடும்பம், நல்ல வாழ்க்கை, அதை வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நான் செய்கிறது போலீஸ்காரங்கிட்ட சொல்லி, போலீஸ்காரன் எங்கிட்ட சொல்லி, இப்போ நான் உன்னை கொலை பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேனே. இதெல்லாம் தேவையா? ப்ளீஸ்ண்ணா விட்டுருண்ணா, இந்த ஊருகிட்டே போயிடுண்ணா. நீங்கள் செஞ்ச விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேண்ணா. தம்பி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. போய் கொஞ்ச நாளில் அழிஞ்சிரும். உண்மை சாகாது, ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த உண்மை எனக்கு ஆபத்து. அதனால் அது கொல்றதான நியாயம். அதனால் குடிங்கடா. டேய் ராஜா, எந்திரா. தூங்க விடுமா? டேய் தூங்குறியா? காலேஜுக்கு நேரமாச்சுடா. ஒரு 10 நிமிஷம் தூங்குற விட. 10 நிமிஷமா? டேய் மணி 9 ஆச்சுடா. எது மணி 9 ஆச்சா? ஐயோ, என்னமோ இப்பதான் முத தடவை மாதிரி. எங்க வச்சேன்? இந்த அவசரப்படுற? நான் போய் குளிக்கிறேன் போ. டேய் டேய் டேய், காபி குடிச்சிட்டு போடா. நீயே குடி. மா, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் இது ஆயிட்டு இருக்குதுடா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் அவசரத்துக்கு வேகணுமல்லடா. போய் தட்டு எடுத்துட்டு வா போ. இந்தா. வேகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் போதும் போ. சொல்கிறா. டேய் டைம் ஆச்சுடா, இன்னும் என்னடா வீட்டில் பிடிங்கிட்டு இருக்க? 5 நிமிஷம் சாப்பிட்டு சரி, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுருக்கேன், டக்குன்னு வா. சரி, அப்படியே பக்கத்து வீட்டு அப்படியே ரைட் அடிச்சுட்டு எப்போ பார்த்தா நான் வந்துடுறேன். டேய் அவகிட்ட எல்லாம் எப்போ நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். சொன்னா கேட்குறேன். இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பின்ன உன்ன மாதிரியாடா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மட்டும் இருக்க. அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் மச்சான். நீ எல்லாம் சின்ன பையன், உனக்கு சொன்னால் எங்கே புரிய போகுது? சரி, நீ மூட்டு ஃபோனை வை, நான் வரேன். மா போதும். மா போயிட்டறேன். டேய் ஒரு நிமிஷம் இருடா. எப்ப பாரு டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டே போ. திரும்ப. ஸோ இதை கேன்டீனில் சாப்பிட மாட்டேனா? போ. சரி. என்னடா பண்ணுவ? சரி விட்றா, வண்டி எடு. ஏக்கா, உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா சொன்னீங்களே, என்னாச்சு? அதை ஏன் ஜானகி கேட்குற? வர்றவங்களாம் பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடு அவ்வளோ நகை போடுங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் முடியுமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த வரதட்சணை பிரச்சனையும்? இது மட்டும் மாறவே மாறாது. ஏற்கனவே துரப்பாண்டிட்டு 50,000 கடன் வாங்கியிருக்கேன், அதுவே இன்னும் கட்டலை. அதுக்குள்ளே இது வேற. துரப்பாண்டிட்டியா? ஆமாம் ஜானகி, ஊருக்குள்ளே கேட்டவொன்னே கொடுக்குற நல்ல மனுஷன் அவர் ஒருத்தர் தானே. சரி ஜானகி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் கெஞ்சி கேட்குறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்கள் காலில் கூட விழுகிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. நீ விட்டுருங்கன்னு சொல்கிறேன், பணம் கொடுத்தவன் உன்னை கொண்டுருங்கன்னு சொல்கிறானே.
அண்ணா என் குடும்பம்லாம் இருக்குண்ணா, 2 குழந்தை இருக்குண்ணா, என்னை கொன்னீங்கண்ணா, என் குடும்பம் நடத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. யாருக்கு தம்பி இங்கே குடும்பம் இல்லை? நான் உன் குடும்பத்துக்கு பாவம் பார்த்து என் குடும்பத்தை பசியோட விட சொல்கிறியா? இந்த சென்டிமெண்டெல்லாம் பார்த்துருந்தேன்னா இந்த தொழிலை நான் கையில் எடுத்துருக்க மாட்டேன். நான் சீக்கிரட்டாக இந்த தொழில் செய்கிற காரணமே பணம் தான். பணம் தானே தம்பி எல்லாமே. இந்த பணத்துக்கு முன்னாடி என் குடும்பம் என் கண்ணுக்கு தெரியாது, உன் குடும்பத்தை எங்கேருந்து பார்க்குறது. அதனால் டேய் இவனை தூக்கி ஆற்றுல வீசிட்டான். அண்ணா கான்ஸ்டபிள் மாரியப்ப லைனில் இருக்கிற அப்படி ஸ்பீக்கரில் போடும். போதும் போ. என்ன மாறிப்பா, பணம் வாங்கி பல நாள் ஆச்சு, அலைவே காணோம். நான் 2 வாரத்தில் தந்துடுறேண்ணே. எத்தனை 2 வாரம்யா? சரி, இன்னும் 2 வாரத்தில் பணம் வரலன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். கண்டிப்பாக தந்துடுறேண்ணே. சரி, எதுக்கு கூப்பிட்டா? அண்ணே, இன்றைக்கி ஒரு பொம்பளை வந்து ஸ்டேஷனில் நீங்கள் கொலை பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேண்ணே. யார்? உங்கள் ஊர் தான், ஜானகிங்கிற ஒரு பொம்பளை. இன்ஸ்பெக்டர் ஊரில் இல்லாதனால அந்த கம்ப்ளைண்ட் நான் தான் வாங்கினேன். இந்த விஷயம் ஸ்டேஷனில் வேறு யாருக்கு தெரியும்? இல்லைண்ணே, என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுண்ணே. சரி வை. ஆ டேய், அந்த பொம்பளை யாருன்னு பாடுறா. சரிண்ணே. டேய், ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரியேண்டா. ஆ, நீ பண்ண வேலைக்கு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்களா? நான் என்னடா பண்ணுனேன்? எவனோ கொலை பண்ணுறா, எவனோ சாகுறான், உனக்கு என்ன? அவன் எவ்வளோ பெரிய ரவுடி, அவனை போய் போலீஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆ, ஒன்றும் வராது. ஊரில் இருக்க பிரச்சனையில் நம்ம தலையிட்டா நம்ம தலை தான் உருளும்னு தெரியாதா உனக்கு? நாளைக்கு வேலையாக போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன். அதுதான் நமக்கு நல்லது. எதுக்கு நான் வாபஸ் வாங்கணும்? ஒரு உசுரை கொண்டு புதைப்பானா அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அந்த பையன் சாகும்போது கத்துனது இன்னும் காதுக்குள்ள கேட்டுட்டு இருக்குது. ஏதோ ஊருக்குள்ள வட்டிக்கு விடுறான்னு நினைச்சிட்டு இருந்தா கொலை பண்ற அளவுக்கு இப்ப தைரியம் வந்துருச்சா? அவன் பண்ணின தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகணும். நீ பேசுறது கரெக்டு தான், ஆனால் இதனால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. சரி, பாய்டா. மச்சான், என் ஆளை பார்க்க போகிறேன். தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நீ கொஞ்சம் கூட வரியா? வேடிக்கை பார்க்க எதுக்குடா நான் வரணும்? ஆல்ரெடி நம்ம லேட்டு. எங்கள் அம்மா வேறு இந்நேரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் லேட்டாக போனேன்னு வை, என்னை திட்டியே தீர்த்துரும். ஆளை விட்டு நான் வரேன். அட போடா. ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்க? இந்நேரம் வேலை முடிஞ்ச வர டைம் தானே? ராஜா, நான் இங்க முள்ளு காட்டுக்குள்ள இருக்கிறேன்டா. எது முள்ளுக்காட்டுக்குள்ளையா? அங்கே எதுக்குமா போனேன்? துரையோட ஆளுங்க என்னை துரத்திட்டு இருக்காங்கடா. அதனால நம்ம ஒரு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன்டா. எது துரையோட ஆளுங்க உன்னை துரத்திட்டு இருக்காங்களா?
என்னம்மா சொல்ற? நான் வேலை முடிஞ்சு மா 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 என்னாச்சுமா? மா ஏய் ஒரு பொம்பளை பிடிக்க வக்கில்ல. வேண்டாம். ஏய் விட்டுரு விட்டுரு விட்டுரு. வேண்டாம் வேண்டாம். மா மா வா 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 அண்ணா வாடா தம்பி. அப்புறம் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு? அண்ணா அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குங்கண்ணா. ரேவதி உள்ளதானே இருக்கா? உள்ளதான் இருக்காங்க. ம் சரி, செலவுக்கு வச்சுக்கோ. சரிண்ணா. இந்த கருமத்தையும் தூக்கிட்டு போயிடும். அண்ணா இது எதுக்குண்ணா? ஆமாண்டா, சந்தோஷமாக இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நொய்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். சரியா, பார்த்துக்க. நான் வேலையை முடிச்சுட்டு போகிறேன். என்ன ரேவதி, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ரெடியாக இருப்பியாட்டு இருக்குது. உன்னை வெளிச்சத்தில் பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். டேய், யாரா நீ? ஏய், யாரா? கேட்டே இருக்க. யாரா நீ? கத்தாத.